ஃபர்ஸ்ட்டுக்கே ஆடம்பரப்படுறேன். இன்னும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பற்றி அவர் மென்மேலும் பல பெருமைகளை இலங்கைக்கு பெற்று இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். நான் போட்டிக்கு சென்றால் எப்படியும் சோப்ரா கண்டிப்பாக திறமையாக விளையாடுவார். அதன் பின்னர் அவருடன் போட்டியிடும் இடத்தை எதிர்பார்க்கின்றேன். ஆனால் தற்போது போட்டிக்கு வந்தால் நான் கண்டிப்பாக சிறப்பான போட்டியை வழங்குவேன். இந்த முறை பொதுநலமாய விளையாட்டு விழாவின் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ருமேஷ் எறிந்த ஈட்டி 89.75 மீட்டர் தூரத்துக்கு பயணித்தது. இதன் மூலம் முன்னாள் இந்தியாவின் ஒலிம்பிக் சாம்பியனான நீரஜ் சோப்ராவை ருமேஷ் தரங்க 2ஆம் இடத்துக்கு தள்ளினார். இதன் மூலம் பொதுநலமாய விளையாட்டு விழாவில் 20 வருடங்களின் பின்னர் இலங்கை தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. பளுதூக்கல் வீரர் சிந்தன கீதால் விதானகே 2006ஆம் ஆண்டு தங்கப்பதக்கத்தை வென்றதன் பின்னர் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கை வென்ற முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும். ஈட்டி எறிதல் பிரிவில் இலங்கை வென்ற முதல் பொதுநலவாய தங்கப்பதக்கமும் இதுவாகும். பொதுநலவாய விளையாட்டு விழாவுக்கான மெய்வல்லுநர் போட்டி ஒன்றில் 76 வருடங்களின் பின்னர் இலங்கை தங்கப்பதக்கம் வென்றுள்ளமையும் சிறப்பம்சமாகும். இந்த போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ருமேஷ் தரங்க ஈட்டிக் கொடுத்த இந்த வெற்றியின் மூலம் விளையாட்டு விழா நடைபெறும் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ மைதானத்தில் இலங்கையின் தேசிய கொடி உயரத்தில் பறந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே மற்றும் முன்னாள் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய உள்ளிட்ட பெருந்திரளானோர் ருமேஷிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையில் உப போலீஸ் பரிசோதகராக கடமையாற்றும் ருமேஷ் தரங்கவின் தந்தையான துஷார பிரேமகீர்த்தி மைதானத்தில் நின்று தனது மகனின் வெற்றியை கொண்டாடிய காட்சி தந்தையாக அவர் சாதித்த தருணத்தை எடுத்தியம்பியது. ஃபர்ஸ்ட்டுக்கே ஆடம்பரப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு இலங்கை பிரஜை ஆகிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ருமேஷ் தரங்கன்று சொல்கிற என்னோட சகோதரன் அவன் வந்து போயிட்டு இன்னொரு நாட்டில் அவன் வந்து 20 வருஷத்துக்கு போகிறோம் எங்களோட நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கொண்டு வரதுண்டா அது என் நாட்டுக்கு வந்து பெருமை மட்டும் இல்லாமல் ஆடம்பரமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் வந்து அவருடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பற்றி அவர் மென்மேலும் பல பெருமைகளை இலங்கைக்கு பெற்று தருவதற்காக எமது இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்காக நாம் வாழ்த்துகின்றோம்.